கடல் தெரியுமா? வெயில் அப்படியே மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியுங்களா? உனக்கு தெரிஞ்சது சொல்லு. இவன் தெரியுது பாப்பா சொல்லுவோம். श्रीवासगुरुकृपातचिन्नं गोपालदेशीते समाप्तबोधं तत्पादपद्मविनिविष्टक्रियात्मभारम् इत्यादि परिपूर्ण वधुवीरपुरुषमध्ये श्रीरंगनाथ कश्मीर सुमसर करने के बाद श्रीरंगवीर प्रभोनित्यम वेदांत देश यदि प्रभव प्रवृत्ति अद्भुतस्य वित्रांतम वेदवेदी विशोधने अवरम निगमांतार्यम प्रवृत्ति वीरराघवम स्वामी अनबुल राम स्वामी स्वामी பேரு யுஎஸ்ல இருக்க அவர் 20 வருஷமா ஸ்ரீரங்க ஸ்ரீன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்காரு. நிறைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் பத்தி இ-புக்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்க, நிறைய பேர் வாசிச்சிருக்கா, அதனால பயனடைஞ்சிருக்கா. யூஎஸ்ல சுவாமி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவருடைய கைகரியங்கள் அன்பில் போனேன்னா அங்க பார்க்கலாம். அங்க ஆச்சரியமான உற்சவமூர்த்தி பெருமாள் தாயார் எல்லாரும் சுவாமி அதை பண்ணி கொடுத்ததுதான். ஆச்சரியமான உற்சவங்கள் அங்கே நடக்கிறது. எல்லாத்துக்கும் அன்பில் 25-30 வருஷத்துக்கு முன்னால் அடியன் ஒரு தூரம் போய் சேர்ந்துச்ச ஒரு 1/2 மணி நேரம் கோவில் திறந்து வச்சிருப்போம், மூடிடுவான். ஏன்னா அன்பில் யார் ஃபேமஸ்னா அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, இந்த மொழி அந்த மொழி ஒரு மாரியம்மன் கோவில், இதை தவிர ஒருத்தர் ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊரை முழுக்க முழுக்க மாற்றினவர் இந்த சுவாமியும் இவரோட சேர்ந்த சிஷ்யாவெல்லாம் ஸ்ரீவிஷ்ணவன் தான். அவருக்கு நம்ம கதைக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதுக்காக இங்க அசம்பிள் ஆகிருந்தோம்னாக்கா பாஷிகாரருடைய அதாவது உடையவருடைய 1000வது வருஷம் இன்னொரு 2017 வருது, இன்னொரு 4 வருஷத்துல. அதுக்காக நாம இங்க ஒரு ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ பக்திசார உபனிஷத் பாஷிகார எஜுகேஷனல் ட்ரஸ்ட் திருவள்ளூர். அந்த ட்ரஸ்ட் என்ன காரியம் பண்றதுன்னா பாஷிகாரர் என்னென்ன பண்ணணும்னு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ காலக்ஷேபங்கள் அதெல்லாம் எல்லாரும் கேட்கும்படியா நெட்ல ஒரு சின்ன காரியம் பண்றது. யார் இந்த காலக்ஷேபங்கள் சாதிக்கிறான்னா மன்னார்குடி ராஜகோபால் சார். மன்னார்குடி ராஜகோபால் சார் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குலாம் அவகரப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த சுவாமி மெட்ராஸ்ல ஒரு 4-5 இடத்துல காலக்ஷேபங்கள் சாதிக்கிறார். கிரந்த சதுர்த்தையும் சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், அரசர் தேசாரம், பகவத் விஷயம்னு. ஸோ அந்த 4 காலக்ஷேபங்களையும் ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நெட்ல நிறைய பேருக்கு அதை வாசிக்கும்படியா ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ட்ரஸ்ட்ல. இது எங்களோட மெயின் ஆக்டிவிட்டி. இதை தவிர பாஷிகாரோட 1000வது வருஷத்துக்கு ஒரு 1000 பேரியான வேதாந்த தீபத்தில் அதிகாரிகளை தயார் பண்ணணும் அப்படின்றது எங்களோட முக்கிய நோக்கம். அதுக்காக என்னென்ன உண்டோ அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கணும். ஒன்று ஸ்ரீவாஷ்யம். எந்த ஸ்ரீவைஷ்ணவனுக்கும் அவன் தங்கல சம்பிரதாயத்தானாலும் சரி வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவனாலும் சரி ஸ்ரீவாஷ்யம் கண்டிப்பாக தெரியணும். பல்லரோகாச்சாரம் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் காரியம் ஸ்ரீபாஷ்யத்தில் வசித்தல். ஸ்ரீபாஷ்யத்தில் வசித்தல்னா அந்த புத்தகத்துக்கு உள்ள புந்து ஏதோ ஒரு குருவாசம் போய் உட்காருன்னு அப்படி அர்த்தம் இல்லை. என்ன சொல்ல வர்றாருன்னா அதில் நீங்க நீச்சல் அடிக்கிற மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அந்த சுவாமி சொல்லிருக்காரு. சுவாமி தேசிகனை பற்றி கேட்கவே வேணாம். அவர் 28 தடவை ஸ்ரீபாஷ்யம் சேர்ந்து என் தலைமுடியில நினைச்சு போச்சுன்னு அப்படின்னு புத்தகத்துல ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால நமக்கு பிரதானம் ஸ்ரீபாஷ்யம். அப்படி ஸ்ரீபாஷ்யம் முடியாதவா ஏதோ அவளுக்கு ஞானம் இல்லை இல்ல சில அசௌகரியங்கள் சொல்லி கொடுத்து ஆச்சாரம் கிடைக்கலன்னா அடுத்ததாக வரக்கூடியது அருளிச்செயல். அருளிச்செயல்ல மாஸ்டரா இருக்கணும். அதுக்கும் வழி இல்லை. ரெண்டுமே எங்களுக்கு பிராப்தமாகல. ஏதோ திவ்யதேசம் பேரு ஒரு ஊர்ல உட்கார்ந்து இருக்கோம். இங்க வைஷ்ணவரை விட இத்தனாட்டம் நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை நல்ல சொல்லல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, நிறைய பேர் இருக்கா. இங்க ஒண்ணு இங்க பிராப்தம் இல்லையா எனக்கு என்ன பண்ணுறதுன்னா சரி பரவாயில்ல கோவிலுக்கு போவோம், ராகவனுக்கு சேவிங்கோ, ராகவனுக்கு அமுதபடி சாத்துதல் அந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். சாத்துபடி சாத்துதல் அமுதபடி சாத்துதல் 2 காரியம் பண்ணுவோம். இது பாஷிகாரர் சொல்லி வச்ச 3வது லிஸ்ட். அதுக்கும் வழி இல்லை பரவாயில்ல. துவயார்த்தம் சந்தானம் பண்ணுங்க. அதுக்கும் வழி இல்லை பரவாயில்ல. யாராவது 5 ஸ்ரீவைஷ்ணவ சேர்ந்தாப்புல இருக்கும். அதுதான் இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய கஷ்டமான காரியம். 5 ஸ்ரீவைஷ்ணவர் இவன் நம்மை சேர்ந்தவன் அவன் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வசிக்கணும். அதுவே கூட கிடைச்சிருத்தோம் அப்படின்னு சொல்றாரு பாக்கியக்காரர் தன்னுடைய அந்திம காலத்துல
அதையும் அப்லோட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல பாத்தீங்கன்னா 146 வீடியோஸ் ஆஸ் ஆன் டேட் இருக்கு. யார் வேணாலும் எதை வேணாலும் நல்லா ஃப்ரீயா பார்த்து கத்துக்கலாம். நாகராஜ சுவாமியுடைய நிறைய உபன்யாசங்கள் டிஎஸ் கனகராஜர் திருபா உபன்யாசம் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னாக்கா, இங்க பாஷிகாரருடைய 1000வது வருஷம் கருத்துள்ள பிரதி சித்திர நட்சத்திரம் பெருமாளுடைய சித்திரா நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சன கைங்கரியத்துல அன்னைக்கணும். அதிகப்படி உபயதாரராவோ இல்ல தேங்க உபயதாரராவோ அன்னைக்கணும். அன்னைக்கு யாராவது ஒரு சுவாமிய வெளியூர்ல இருந்து ஏழை பண்ணிட்டு வந்து, அவளை மட்டும் இல்ல அதை கைகட்டக்கூடிய மனுஷாலையும் வெளியூர்ல இருந்து ஏழை பண்ணிட்டு வந்து, ஏன்னா வந்து நீங்க சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அவளையும் அங்கே இந்த ஆக்ஷன் வந்து இங்க காலட்சேபம் உபன்யாசம் நல்லபடியா இங்க நடத்தணும். சித்திரமாத உபன்யாசம் சுவாமி அன்பு சுவாமி எழுதும் போது நடக்கணும்னு ராகவன் திருவிழம் போல் இருக்கு. அதனால இன்னைக்கு நடக்கிறது இந்த அன்னைக்கு தீர்த்து வரையா போயிடுச்சு, கிரகணமா போயிடுச்சு, சில அசௌகரியங்கள்லாம் சுவாமிகளுக்கு இருக்கு. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இன்னைக்கு வச்சிருக்கோம். இப்போ அன்பு சுவாமி பத்தி இவ்வளவு சொன்னேன். சுவாமி தயாளு நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ அமெரிக்கால 50 வயசுல 48 வயசுல இருக்கவா கூட இத்தனை நாள் நான் சந்தியாவந்தனம் பண்ணாம விட்டுட்டேன், இனிமேல் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி பண்ணணும்னு கேட்ட சுவாமி அப்ரோச் பண்ண சுவாமி அதுக்கு முன்னாடி அவைகள்லாம் சொல்லி கொடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி சிக்னல் ஆகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானம் யாரும் கொடுத்துள்ளா. இப்போ மதுரகவி ஆழ்வார் நம்பாழ்வார் பிரபத்தி பண்ணிட்டார். பிரபத்தி பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்பா. கேட்கிறவனுக்கு பதில் புத்தக சுவாமி சொல்றார். எப்படி சொல்றார்? கண்டு கொண்டு என்னை காரியமா ஆரம்பினான். அந்த கண்டு கொண்டு அப்படின்றத கண்டு பிரிச்சு, கண்டு காணும்படியாக நான் போய் நின்றேன், கொண்டு அவன் என்னை ஸ்வீகரித்தார். இதான் பிரபத்தி. காணும்படியா போய் நிற்க வேண்டியதுதான் பிரதான காரியம். போய் நின்று எவ்வளவு ஸ்வீகரி. இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தியே, ஆவாம் என்றாராய்ந்து அருளையோ என்பாவாய். தேவருமாளுக்கு சொன்ன விஷயம் ஆ வா அப்படின்ற நம்ம தேவருமாள் யாரையும் வாழான்னு தள்ளுறதில்லை. ஆக அப்படி நம்ம மதுரகவியாளர் பண்ண பிரபத்தி அது அப்படின்னு சொல்லிட்டு உத்தம சுவாமி பிரபுத்த லட்சியிலே காமிச்சிருக்காரு. கண்டு கொண்டென்னை காரியமா இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆயனன்றாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்றாக திருத்தி கொள்வார். வெறும் ஞான மார்க்கத்திலேயே சரிமட்டத்தில் செயல் நன்றாக அனுஷ்டான பரதாயாக்கி தன்னிடம் சேர்ப்பிக்கும். அதனால சுவாமி ஒருத்தரையும் அனுஷ்டானமாக ஆக்கி அமெரிக்காலேயே பெரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் சுவாமியை தெரியாதவளே கிடையாது, இந்தியாவிலையும் தெரியாதவா கிடையாது. கோவிலுக்கு கடவுள் கேட்கிட்டு போற அத்தனை பேருக்கு சுவாமியை தெரியும். ஆனால் அமெரிக்காவில் இன்னும் ரொம்ப விசேஷமா எல்லாருக்கும் தெரியும். இந்த சுவாமி இந்த அல்லாத வயசுலையும் திருவள்ளூருக்கு இவ்வளவு தூரம் வந்திருந்து, அதுவும் இந்த பிரியாத வந்திருந்து, அதுவும் இந்த சின்ன குழந்தைகள் சொல்ற திருக்கோவிலையை கேட்டு ஆனந்திக்கணும்னு இங்க வந்து எழுதுக்கிறது உங்களுக்கு பெரிய பாக்கியம். அடுத்ததாக ப்ரொஃபசர் அனந்தன் சுவாமி வந்து தாமன் சுவாமிக்கு பூர்வீகம். உடையூர் மணிகாரன் காஞ்சிபுரத்தில் நாக்மாடா ஸ்ட்ரீட்ல இருக்க அவருடைய மாப்பிள்ளை. சுவாமி எங்களுக்கு எப்படி படிச்சோம்னா, சுவாமி விவேகானந்தா காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸராக இருந்து அப்புறம் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அவர் இங்கிலீஷ் ஒரு மார்டன் டிராமாவாட்டம், ஷேக்ஸ்பியர் ஆட்டம் எடுத்தா யாருக்குமே கிளாஸ் கட் பண்ணணும்னு தோறாது. அந்த ஃப்ளோ இங்கிலீஷ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த சுவாமி நல்லா சம்விதானாச்சாரண்டா படத்தில் காலட்சேபம் பண்ணி ரகசியத்தினை சாரத்துக்கு சாரமா ஒரு இங்கிலீஷ் காமெண்ட்ரி எழுதியிருக்கேன். அந்த காமெண்ட்ரி படித்தவெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா வாசிச்சவாளுக்கும் அதுவும் உபயோகமா இருக்கும். எதுக்கு? திருப்பி கால் பண்ணிக்கிறதுக்கு. பொதுவாக வாசிக்காதவாளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா தத்துவங்களை எளிமையாக சொல்றதுனால டயக்ராம் போட்டு சொல்ற, டேபிளேஷன் போட்டு சொல்ற, மேத்தமெட்டிக்ஸ் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவளுக்கு கூட பார்க்கல மட்டும் காமிச்சு கொடுத்துருக்கேன். அதிகமான புத்தகம் அதை படிச்சவங்கலாம் கையே வைக்க மாட்டான். நம்மளாம் இந்த சுவாமி இன்னைக்கு சுவாமி நம்மளோட எழுந்தது. இன்னைக்கு ராமானுஜரை பற்றி, ராமானுஜருடைய ஆச்சாரியன் ஆஃப் தி மில்லேனியம் அண்ட் விசிட்டார்த்த கிளாஸை பற்றி ஒரு நேரம் ஒரு லெக்சர் பண்ணியிருப்பார். நம்மளாம் கேட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே மெயின் டாபிக் என்ன சொன்னோம்னா